எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ராசி அதிபதியோட இருப்பிடம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதோட குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேமாரி குரு பகவானோட பார்வை உங்களோட ராசியில் பதியுது. அப்படிங்கிறதால தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான வெற்றி நடை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. பெருசாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எதிரிகள் அப்படிங்கிறவங்களாம் தானாகவே விலகிடுவாங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு அழியாத புகழ், 4 பேர் நம்மளை பாராட்டுற மாதிரி, நம்ம பேர் நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். சொல்லலாம்ல, வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் எனக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சியத்தை அடைய போகிற ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதோட இந்த மாதத்தில் பகை கிரக சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா 14 நாளைக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ராகு கூட்டணி அப்படிங்கிறது மீனராசியில் இருக்குது. செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்குது. அதாவது கும்பராசியில் இருக்கிற சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்காரு. அதாவது விரையாதிபதி தனாதிபதியோட சேர்றாரு. அப்போ ஒரு பக்கம் காசு அப்படிங்கிறது வரும், இன்னொரு பக்கம் விரைய செலவு அப்படிங்கிறது ஆகிட்டுருக்கும். பெருசாக 10 ரூபாய் எடுத்து பீரோவில் வச்சோம், ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சோம், ஒரு நகை நட்டு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு பொருள் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இங்கிட்டு காசு வரும், இங்கிட்டு செலவாயிடும். அது மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பின்னடைவு. ஏன்னா விரையாதிபதியும் தனாதிபதியும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தனாதிபதியோட சேர்ந்துருக்கப்போ தான் விரையாதிபதி செலவு கொடுக்குறாரு இல்லையா. அப்போ காசு இருக்கும்போது தான் செலவாகும். ஒரு கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல், இல்லை ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துடுது, 10 ரூபா வேணும், இன்னொருத்தன்ட்ட போய் கை கட்டி நிற்கணும், கடன் வாங்கணும், ஒரு லோன் போடணும், ஒரு நகையை நட்டை கொண்டு போய் அடவு வைக்கணும். இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை. ஏதோ இருக்கிற நேரத்தில் செலவு வந்துச்சு, இல்லைன்னா நான் என்னடா பண்ணுறது, எவன்டா போய் எந்த நேரத்தில்டா கடன் வாங்குறது அப்படின்னு யோசிக்கணும். அதனால் காசு 10 ரூபா இருக்கும்போது செலவு வந்தால் பிரச்சனை இல்லை, பின்னாடி சம்பாரிச்சுக்குவோம் அப்படிங்கிறதோட செயல்படுறது நல்லது. அதோட சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. என்னடா அது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருந்தது, ஏதோ காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து முழுகிட்டு 9 மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு ஓடிட்டேன், இப்போ ரொம்ப தூரத்தில் கொண்டு போட்டாங்க, விடிய காலம் எழுந்திரிக்கணும், இங்கேருந்து பயணம் பண்ணணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, பஸ்ஸு செலவு, ட்ரெயின் செலவு, அதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட வரும். அது இல்லாமல் தேவையற்ற அலைச்சல். 8 மணிக்கு எழுந்திரிச்சவன் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புற மாதிரி இருக்கும். ராத்திரி 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவங்க 8 மணிக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது வந்து பிற்காலத்தில் நல்லது கொடுக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் தேவை, அதனால் உங்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா 10 ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதையும் பண்ணிடலாம். அது மாதிரி சகோதர உறவுகள் கொஞ்சம் மனக்கசப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த சகோதர ஸ்தானத்தில் போய் பகை கிரக கூட்டணி சேர்ந்துருக்கு இல்லையா, செவ்வாய் சனியும் 3வது வீட்டில் சேர்ந்துருக்காங்க. 3வது வீடு அப்படிங்கிறதே சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே ஆவாத 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப
சகோதர சகோதரிகளுக்குள்ளே பகை வரும், விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. ஏதோ சொத்து பத்து பிரிக்கிறோம், பாகம் போடுறோம், போகணும் வரணும் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோவாமல் கழட்டுகிறது நல்லது. இந்த கூட்டணி பிரியணும், அடுத்த மாதத்தில் பிரியும் இல்லையா, அதன் பிறகு பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுமாரி இந்த 3வது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். அங்கே போய் பகைக்கிற கூட்டணி சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம மன தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் கூட ஐயோ இது ஆயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை மனசில் ஏற்றி குழப்பிக்க வேண்டாம். நேரம் சரியில்லை, அது நடந்துட்டு போட்டு விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முக்கியமான முடிவுகள், குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள், அலுவலகத்தில் தொழிலில் முக்கியமான முடிவுகள், அதெல்லாம் இப்போ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். பிற்காலத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சிட்றீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. புது முயற்சி எடுக்க வேண்டாம். அதோட மீனராசியில் புதன் நீசமும் அடைஞ்சு உட்காந்துருக்காரு, வக்கரமும் ஆயிருக்காரு. அதாவது புதனுக்கு நீசம் வீடு அப்படிங்கிறது மீனராசி, அங்கே போயிட்டு வக்கரமும் அடைகிறாரு. ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். இந்த காலகட்டத்தில் தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். ஒரு பிள்ளைகளுக்கு வரம் பார்க்குறேன், வர அமையில் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு வரன் அமையும். ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆலயத்துக்கோ ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்துருப்பீங்க, செய்யவே முடியாது, வேணதோடு சரி நானும் போகணும்னு பார்க்குறேன், ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போ என்ன போகவே முடியல அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இப்போ திடீர்னு பயணம் கிளம்பி போகலாம். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், பொங்க வைக்கலாம், மொட்டை அடிக்கலாம், ஒரு கிடா வெட்டலாம், இந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றலாம். இல்லை வேறு ஆலயங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிக்கலாம். அது ஒரு நல்ல நேரமாகவும் இருக்கும். அதேமாரி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் தரக்கூடிய தகவல் இருக்கும். ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்போம், இப்போ வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் அனுப்புவோம். அப்படி இல்லைன்னா வெளிநாடு போகணுன்னு நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு விசா அனுப்புறதுக்கான வேலை நடக்கும். இல்லை வெளிநாடுக்கு போய் ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டால் எங்கே இருக்கானே தெரில, 2 வருஷமாச்சு 3 வருஷமாச்சு 10 ரூபா பணம் அனுப்புல, தொடர்பும் இல்லை, இருக்கானோ இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆளுங்க கூட இப்போ திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட சுக்கிரன் தன்னோட உச்ச வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும், ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட தெரியும், அவனுக்கு நேரம் நல்லா இருக்கடா, சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போல இருக்கடா அப்படிம்பாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ சுக்கிரன் மீனராசியில் போய் உச்சமடைஞ்சிருக்காரு. புதனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. சுக்கிரன் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு 6வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது லாபஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் இப்போ உச்சமடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை அதிகமாக்கி கொடுக்கும். பெரிய விவிஐபிகளோட நட்புலாம் கிடைக்கும். கடனில் ஒரு பகுதியவும் அடைச்சி போடலாம். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொடுப்பாங்க. அது மாதிரி ஆஃபீஸ் வேலை அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக நடக்கும். அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்த வேலை கூட இப்போ கிடுக்கிட்டு நடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பரவாயில்லடா இந்த பையன் சூப்பராக வேலை செய்கிறான் அப்படின்னு மேலே உள்ள அதிகாரியை நம்மளை கூப்பிட்டு பாராட்டி ஒரு 10 ரூபா சம்பள உயர்வு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் இருக்குது. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, திரைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு புது பாதை அப்படிங்கிறது புலப்பட்டுரும். அதோட இந்த மாதத்தில் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது 5வது வீட்டுக்கு போகிறாரு. கிஞ்ச நாளும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் கிரகங்களோட ராஜா போகிறாரு. அதாவது ராகுவோட பிடியில் 14 தேதி வரைக்கும் இருந்துட்டு அதன் பிறகு போகிறாரு இல்லையா. அதன் பிறகு பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு போட்டித் தேர்வு எழுதுறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுத்துனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. சூரியனும் ராகவும் சேர்ந்துக்கிட்டு மீனராசியில் இருக்காங்க. அப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே இழுத்தடிச்சிங்க, தீர்ப்பு அப்புறம் பார்த்துக்கலாம், வாய்தா வாங்குங்க, விசாரணையை தள்ளி போடுவோம் அப்படின்னு இழுத்துட்டு போங்க, அதான் நல்லது. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் தான். குரு பார்வை ராசியில் இருக்குது, பெருசாக நம்ம பயப்பட வேண்டியதில்லை எதுக்கும். அதனால் தினமும் குளித்து முழுவிட்டு விநாயக பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. காசு பணம் 10 ரூபா கிடைக்கும் போது ஏழைப்பாளைகளுக்கு உதவி செய்யுங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அமாவாசை தினத்தில் முறையாக செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அதை நிறைவேற்றிடுங்க. இதை செஞ்சிட்டாலே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.